அண்ணாதேன்னு சொன்ன இழுத்து வச்சு அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சி. அவன் தான் முட்டா பையன் ஏதோ பண்றான்னா நீ கேன கிறுக்கச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு கிடக்க. ஆனா ஊனா கல்யாணத்தை நிறுத்து என்னடி பேச்சு இது? இத வாத்தா அன்னைக்கே அந்த கேடு கட்டவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இத சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இல்ல. அன்னைக்கு வாத்தாளுக்கு பயந்துகிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும்போது இந்த வார்த்தை சொல்லாதடி. வரவு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பத்தா பண்ண சொல்ற? இங்க இரு சுந்தரி, நமக்கு புள்ள வேணும். அவன் நம்ம கிட்ட வருவா. அவன் தான் தூக்கி இருந்தா மாப்பிள்ள சொன்ன மாட்டுக்க அவனை நாம சும்மா விட்டுருவோமா? அதானே, அவனை சும்மா விட்டுருவோமா? நம்ம கிட்ட ஆள் அதிகாரம்லாம் இருக்கு. இதோ போலீஸே நம்ம கூட தான் இருக்காரு. அவன் ஒத்த ஆளு, நம்மளை தாண்டி அவன் எங்க போயிட முடியும்? சுந்தரி, நீ தைரியமா இருமா. என்னையும் காந்திமதி அம்மாவையும் மீறி அவன் எங்க போயிடுவான்? நீங்க எல்லாரும் என்ன சமாதானப்படுத்ததான் ஏதேதோ சொல்றீங்க. இல்லம்மா, எனக்கு உங்க யாரு சமாதானமும் வேண்டாம். எனக்கு என் புள்ள வேணும். என் புள்ள இல்லாம நான் தாலி கட்டிக்க மாட்டேன். இந்த கல்யாணமும் நடக்காது. எல்லாரும் இங்க இருந்து அனுப்பிடுங்க. சார், கார்த்திக் தான் கால் பண்றாரு. அட்டன் பண்ணுங்க. ஹலோ, யார் சார் நீங்க? எனக்கு 2 மிஸ் கால் வந்திருக்கு. நான் ஏசி சண்முகம் பேசுறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட். கலெக்டர் சுந்தரி மேடமோட கல்யாண மண்டபத்தில இருந்து பேசுறேன். கல்யாண மண்டபத்துல இருந்து பேசுறீங்களா? நடக்கணும் சார், நல்லா நடக்கட்டும். நான் தாலி எடுத்து கொடுத்துதான் கல்யாணம் நடக்கணும்னு அவசியமே இல்ல. என் ஆசீர்வாதமா அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிருங்க. டேய், என்ன நக்கலா? குழந்தைங்கடா இருக்கு. எந்த குழந்தை? கலெக்டர் மேடத்தோட குழந்தை எங்க இருக்குன்னு கேக்குறேன். கலெக்டர் மேடம் குழந்தை எங்கன்னு கலெக்டர் மேடத்திட்ட போய் கேளுங்க சார். எதுக்கு எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க? டேய், தமிழ் எங்கடா வச்சிருக்க? ஓஹோ, தமிழை கேக்குறீங்களா? அப்படியில கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு கலெக்டர் மேடத்தோட குழந்தை அது இதுன்ட்டு. ஹலோ ஹலோ ஹலோ. ஏன் சார் இப்படி கத்துறீங்க? தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் சார். டேய், தமிழ் எங்கடா? சார், என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். என்ன கேள்வி சார் இது? நீ எங்கடா இருக்க? நான் என் வீட்டுல தான் இருக்கேன். என் குழந்தை தூங்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுப்பி அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். இதெல்லாம் கால் பண்ணி தேவையில்லாம கேட்டுக்கிட்டு ஏன் சார் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னடா உளறிட்டு இருக்க? மரியாதையா குழந்தைய கூட்டிட்டு மண்டபத்துக்கு வர. நான் உளறேனா இல்ல நீங்க உளறீங்களா? நான் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டேன். எதுக்கு சார் என்ன மண்டபத்துக்கு வர சொல்றீங்க? எனக்கு கல்யாண சாப்பாடெல்லாம் வேண்டாம் சார். என் குழந்தைக்கு வேண்டாம். அவ ஸ்கூலுக்கு போகணும். டேய், என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? சார், நான் யாருக்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அது கூட தெரியாம நீங்களாம் எப்படி படிச்சு போலீஸ் ஆனீங்கன்னு எனக்கு தெரியல. டேய், என்ன விளையாடுறியா? மரியாதையா எங்க இருக்கன்னு சொல்லு. இப்ப நீ மண்டபத்துக்கு வரல, உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். சார், போலீஸ்னால இந்த டயலாக் தான் சொல்லணுமா? புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க சார். டேய், நீ அங்கேயே இரு, நான் வரேன், இப்பவே வரேன். சார், எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க? இப்ப என்ன, நான் என் குழந்தைய கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? என்னடா ஆரம்பத்துல இருந்தே என் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சார், பெண்ண அவளை கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ தூங்கிட்டு இருக்கா சார். தூங்குற குழந்தைய எழுப்புறது பாவம் சார்.
சட்டம் தெரிஞ்ச போலீஸே பாவம் பண்ண சொன்னா எப்படி சார்? டேய், குழந்தை தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல,